அனைவருக்கும் வணக்கம். I'm Sumita from Erode. Welcome to my YouTube channel Susie's Aesthetic Vlogs. இந்த வீடியோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் நிறையா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அப்கமிங் டேஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Having said that, let's get into the vlog. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கல்பாசி, கெண்டை, ஜிலேபி இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ். அப்பா ஒரு 6 கிலோ கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தார். நாங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம். எதுக்கு 6 கிலோ அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 months கண்டினியூஸாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தோம். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனால் நான்வெஜ் நாங்கள் சாப்பிடாமல் இருந்தோம். அதனால் ஒரு ஒன் ஃபைன் ஈவினிங் அப்பா போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டார். சரி அப்படின்னு அது க்ளீன் பண்ணுற வேலை தான் இப்போ அவசரமாக அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது எல்லா மீனையும் கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீதி நாளைக்கு ஆஃப்டர்நூன் மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் நைட் சாப்பாடு தான் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோன்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆனால் என்னானாலும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு தான் நைட்டு தூங்குகிறோம். அதில் நோ காம்ப்ரமைஸ். லெட்ஸ் see. அம்மா எப்படின்னா, இப்போ ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டோன்னா அடுத்த வேலை செய்யலாம், இல்லைனா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் எல்லா வேலையும் எப்போவும் கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த மீன் க்ளீன் பண்ணுறதும் சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அப்போ நீ என்னதாம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். என்னென்னா, எனக்கு அன்றைக்கி முன்னாடி நாள்லேருந்து கொஞ்சம் பல்லு வலி. அப்போது கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் எப்படா நமக்கு அந்த பல்லு வலி கொஞ்சம் குறையும், அட்லீஸ்ட் ஒரு பீஸ் மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்ற டைமில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 பீஸ் மீன் சாப்பிட்டேன். அண்ட் என் அம்மாவும் எப்பயும் போல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதனால் ஃபைனலி ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ நைட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பீஸ்லாம் இப்போ வேணும், எந்தெந்த பீஸ்லாம் நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி செப்ரேட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா, என்னோடய அப்பா அம்மா 2 பேருமே நான்வெஜ் லவர்ஸ். 75% அவங்களுக்கு நான்வெஜ், 25% வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள கேட்டால். என்ன கேட்டால் 50-50 சம்டைம்ஸ், இல்லைனா 75% வெஜ், 25% நான்வெஜ் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக பல நேரங்கள் எங்கள் அப்பாக்கிட்ட திட்டு வாங்குறது உண்டு. பரவாயில்ல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன். இப்போவும் அப்படி தான். அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கம்மியாக தான் திட்டு வாங்கியிருக்கேன். ஓகே.
இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 8:50 PM இருக்கும். மீன் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மீனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் செய்கிறதுனால எல்லாம் அப்படியே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ எந்த ஃப்ளாஸும் இல்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் அம்மா ராக்ஸ். அப்புறம் என்ன தான் பல்வலியாக இருந்தாலும் இந்த பெரிய மீன் வந்து எனக்கு தான் சொல்லி நான் ஆர்டர் பண்ணிட்டேன் முன்னாடியே. ஆர்டரே பண்ணலனாலும் அம்மா அது எனக்கு தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அப்படி கொஞ்சம் சொல்லி ஃபன் பண்ணிவிட்டு பாவம் வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மீனுன்னு எடுத்துட்டால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். அவங்க வந்து கேரளாவில் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மீன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரளா அப்படின்னா அம்மா படித்தது வளர்ந்தது எல்லாம் கேரளாவில். மதர் டங் வந்து தமிழ். அப்பச்சி அங்கே வேலையில் இருந்தாங்க. அப்போது அம்மா அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு தமிழ்நாடு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ரெசிபீஸ் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நீங்கள் பார்த்தது தேங்காய் எண்ணெய் மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி ரீஃபண்ட் ஆயில் கடல் எண்ணெய் தான் குக் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்போவாவது அக்கேஷ்னலி இல்லை ரொம்ப ஆசைப்பட்டால் வி யூஸ் கோகோனட் ஆயில். பிகாஸ் அதோட அரோமா அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போனா சான்ஸ் கிடச்சதுன்னா வி யூஸ் கோகோனட் ஆயில். அப்புறம் மீன் வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு மீன் ஃப்ரை பண்ணுறது, மீன் குழம்புல கடைசியாக தாளிக்கும் போது கூட அம்மா ஊற்றுவாங்க. வி ரியலி லவ் தட் டேஸ்ட். ஸோ அந்த மாதிரி வி யூஸ் கோகோனட் ஆயில். அவ்வளோதாங்க. மீன் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் காயத்துக்கு வச்சுட்டாங்க. இனி கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட்றலாம்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 10:15 பிஎம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பசி, அதனால் ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டுட்டோம். அண்ட் இப்போ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து எவ்ரி சண்டே நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். என் அப்பாவும் அம்மாவும், அப்பாவுக்கு கிடைக்கிற டைம் ரொம்ப கம்மி வீட்டில் இருக்கிறது. அப்போது ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இது தான் சொல்வேன். அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிற நல்ல விஷயங்களில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒன்று. அண்ட் இந்த vlog வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு அருமையான மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி பண்ணிடலாம். Here we go. வேலை ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் எனக்கு பல்லு வலி முன்னாடி நாள் விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. அது கிளைமேட் சேஞ்ச்னாலேயோ இல்லை என்ன ரீசன்னு தெரியல. பட் சரி ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் சாப்பிடணும்ல, அப்போ அது கொஞ்சம் வலி இருந்தாலும் சரியாயிடுச்சுன்னே நம்ம நம்பிடலாம், தப்பில்லை. ஓகே, ஸோ இப்போ மீன் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். கூடவே ரசமும் வைப்பாங்க. ரசம் வந்து வீட்டில் எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. ரசம் மட்டும் இருந்தால் போதும், வி ஹாப்பிலி ஃபினிஷ் ஆர் லன்ச் எவ்ரிடே. ஆனால் அம்மா ஆவரேஜாக ரசம் வைப்பாங்க. அதுக்குண்டான காரணம் என்னென்னு இது வரைக்கும் நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்கல. மற்றதெல்லாம் டேஸ்ட்டாக வச்சு கொடுக்குறதுனால நாங்கள் அதை விட்டுட்டோம். மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மற்றதோட டேஸ்ட்டும் குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே.
இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ் வந்து என்னென்னா குண்டு அரிசி கேரளா ரைஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரைஸில் வச்ச சாப்பாடு. இந்த சாப்பாடு வந்து இந்த ரைஸில் செஞ்ச சாப்பாடு வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து எஸ்பெஷலி கஞ்சி வச்சு குடிக்கும்போது, மீன் குழம்புக்கு வச்சு சாப்பிடும்போது, அதே மாதிரி புளிக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் இந்த அரிசியில் தான் சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரெட். ஸோ எஸ், மீன் குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டா சாப்பிட்றலாம். லாஸ்ட்லி மீன் மட்டும் பொரிக்கணும். முடிஞ்சிருச்சுன்னா சாப்பிட்றலாம். வாங்கிட்டு வந்த 6 கிலோ மீனில் இன்னும் கொஞ்சம் மீன் மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு நாள் செய்வாங்க. ஆக்சுவலி இந்த vlog பற்றி ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு மீனோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு வந்து அது ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு பேசி சிரித்து ரெஸ்ட் எடுத்து ஒரு நாள் அப்படியே போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு காம்னஸ், அந்த ஒரு பீஸ். அப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ்டாக ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, ஐ திங்க் தட் வில் ஆட் மீனிங் டு திஸ் vlog. ஸோ அதுதான் இந்த vlogோட ஒரு சிம்பிள் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹேவிங் செட் தட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுற வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ இது. அப்போ இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ தட் அப்கமிங் டேஸில் நான் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் vlogs அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்போது மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கூடவே ரசம், மீன் வறுவல், சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிடும்போது உங்களையும் சாப்பிட கூப்பிடணும். ஆனால் மொபைல் மூலியமா தட்ஸ் இம்பாசிபிள். வெரி சாரி ஃபார் தேட். அப்புறம் நான் இந்த வீடியோ ஒரு கேஷுவல் விலாகாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ரெசிபீஸ் மிஸ் ஆகுது, கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படி ஏதாவது நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெசிபி நான் செப்ரேட்டாக ஒரு விலாக் அப்லோட் பண்ணுறேன்.